இந்த உலகத்தில் நல்ல சக்தி இருக்கிறனால தான் சில தீய சக்தியெல்லாம் நம்மளால் கட்டுப்படுத்த முடியுது. அந்த நல்ல சக்தி இல்லைன்னா நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது. நம்ம கண்ணுக்கே தெரியாமல் இங்கே எத்தனையோ தீய சக்திகள் இருக்குது. அதோடு சேர்ந்தது தான் இப்போ நான் சொல்ல போகிற இந்த கதை. நம்மளுக்கே தெரியாமல் நம்ம கண்ணுக்கு எதிரே எது வேணாலும் இருக்கலாம், உங்கள் கூடயே இருக்கலாம். ஏன் இப்போ நான் சொல்லிகிட்டு இருக்கேன், என் கூட கூட யாருமே நம்மளுக்கு கண்ணு தெரியாமல் அமானுஷியமாக யார் வேணாலும் நம்ம கூட இருக்கலாம். அது நல்லதாக இருந்தாலும் சரி, கெட்டதாக இருந்தாலும் சரி. இப்போ இதில் நான் என்ன சொல்ல வரேன்னா, இதுலேயே தீய சக்தியை நம்ம வேணும்னுக்கே விளையாட்டுக்கு கூப்பிட்றது, விவதீரமாக ஆகிறது எவ்வளோ விஷயங்கள் இருக்குது தெரியுமா? ஊசா போர்டுன்னு ஒன்று கண்டுபிடிச்சாங்க. அதை வச்சு விளையாட்டுக்கு விளையாடுறேன்னு எவ்வளவோ உயிர் பலிகள் ஆகிருக்கு. அதோடு சேர்ந்து மக்கள் பயங்கரமாக பயந்து போனாங்க. அதை பார்த்து வெளிநாட்டில் சொவின்னு ஒருத்தன் அதை பார்த்து விளையாண்டு அவன் பைத்தியமே பிடிச்சிட்டான். அந்த ஆத்மா அவனை விட்டு போகவே மாட்டேங்குது. அவனை தினமும் தூங்க விடாமல் நைட்டு 12 மணி ஆனால் அந்த ஆத்மா அவனை திண்டாட வைக்குது. இது மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. இதை விளையாட்டுக்கு எடுத்துகிட்டு அவங்க வாழ்க்கையை தொலைச்சிக்கிறாங்க. இப்படிப்பட்டது தான் இந்த ஒரு படத்தையும் நாங்கள் ஒரு பேஸ்டாக எடுத்திருக்கோம். டேய், நேற்று நீ ஏதோ ஒரு கேம் பற்றி பேசிகிட்டு இருந்தியடா. ஓசா போர்ட். எனது உங்கள் ஆயா போடா? ஸோ ஓசா போர்ட்ரா, அது ஒரு ஹாரர் கேம். விளையாடாதரா, அதெல்லாம் ஒன்று வேணாம். அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, நம்ம விளையாடலாம். ப்ரௌசர் எடு. என்னடா ஏதோ பார்க்குற? டேய், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சும்மா. இப்போ ஏறா. டெலிட் பண்ணிட்டேன். இங்கே பார் என்ன போட்டிருக்காங்கன்னு பார். என்னது பாத்தியா? டேய், இதெல்லாம் சும்மாடா, இதெல்லாம் விளையாண்டு இதெல்லாம் உண்மை இல்லைன்னு ப்ரூவ் பண்ண. என்ன சொல்கிற? அப்படியா? ஏதாவது பிரச்சனை ஆகிட போகுதுடா. டேய், அதெல்லாம் நான் இருக்கேன். சரி. டேய், லைட் ஆஃப் பண்ணுறா. டேய், நிஜமாலே ஆஃப் பண்ணுமா? ஒன்றும் ஆகாது, நீ ஆஃப் பண்ணுறா. சரி. டேய், நம்ம செத்து போனோன்னே கவின், அவனை கூப்பிடலாமா? டேய், தேவையில்லாத வேலைலாம் பார்க்காத. அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, நீ கையை மட்டும் கொடு, ஸ்டார்ட் பண்ணலாம். கவின், இருக்கீங்களா இல்லையா? நான் தான் சொன்னேன்ல, அப்படிலாம் ஒன்றும் இல்லைன்னு. ஒரு நிமிஷத்தில் நான் அப்படியே பயந்து போயிட்டேன்டா. டேய் அங்கே பாருடா. எனக்கு ஏதோ சரியா படல, நான் வேணா லைட் ஆன் பண்ணுறேன். டேய், எங்கடா போனா? கதவு. டேய், சரி, நேற்று எதுக்குடா கூப்பிட்ட? டேய், நேற்று நாங்கள் ஏதோ ஓயா போர்டோ ஏதோ ஒரு கேம் விளாண்டோம்டா. ஓயா போர்டா? ஓஜா போர்டோ ஏதோ ஒரு கேம் சொன்னான்டா. ஓஜா போர்டா? யார் கூட விளாண்டுட்டு இருந்த? நானும் கவினும் தான்டா நேற்று ஓஜா போர்டு விளாண்டுருந்தோம். எது இந்த 2 வருஷம் முன்னாடி செத்து போன அந்த கவினா? டேய், செத்து போயிட்டானா? நேற்று ஆணும் அவனும் சேர்ந்து விளாண்டுருந்தோமேடா. டேய், அவன் செத்து போய் 2 வருஷம் ஆச்சுடா. டேய், நேற்று நான் இப்போ யாரோட விளாண்டுருந்தேன்? டேய், உன் மைண்ட் தான் அப்செட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். வா, வெளியே போகலாம். இங்கே இருந்தால் அப்படி இருக்கும், வா. டேய், சும்மா லூஸ் மாதிரி உடறிட்டு இருக்காதரா. நீ வேற யாரோ நினச்சி பேசிட்டு இருக்கன்னு நினைக்கிறேன். டேய், ஆனால் அவன் கூட நேற்று நான் விளாண்டுருந்தேன்டா. அவன் கூட ஃபோட்டோலாம் எடுத்துருந்தேன்டா. டேய், சும்மா பைத்தியம் மாதிரி உடறிட்டே இருக்காதரா. டேய், கவின்டா.
இரு. ஏய் கவின், ஹாய் ப்ரோ. இவன் கூடயோட நேற்று விளாண்டுட்டு இருந்த, டேய் இவன் இல்லடா. அப்புறம் எதுக்கு தான் கூப்பிட சொன்னேன்? டைம் ப்ரோ. ஏன்டா இப்போ பாரு லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்க? டேய் என்னடா எப்போ பார்த்து லூஸ் மாதிரிங்கிற? அப்புறம் இது என்னது? ஏப்படா. டேய் 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 விஜய், டேய் டேய் என்னடா ஆச்சு? டேய் கவின்ரா. உனக்கு ஏதோ ஆயிடுச்சுடா. டேய் அது கவின் தான். டேய் வீட்டுக்கு போலாம் வா. வா. டேய் கொஞ்சம் உள்ள இருடா. ஏய் என்னடா? உள்ள இருடா. ஏன்டா டேய்? டேய் 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 உள்ள இருடா. இங்க யாராச்சும் இருக்கீங்களா? கவினை பார்த்தேன்டா. டேய் கவின் தான்டா பேயை தூக்கிட்டு போயிருக்கான். டேய் சாரி பேய் தான்டா கவினை தூக்கிட்டு போயிருச்சு. டேய் லூசு பையில அந்த பேயே கவின் தான்டா. டேய் இந்த ஃபோட்டோவை பாரு, நேற்று நானும் கவினும் விளாண்டுருந்தோம்டா. டேய் இது 2 வருஷத்துக்கு முன்னாடி செத்து போனா அதே கவின் தான்டா. டேய் எனக்கு ஏதோ பயமா இருக்கு. நம்ம ஹவுஸ் ஓனர் போய் பார்க்கலாம். சரி போலாம். இதான் அந்த அட்ரஸா? இதான்டா அந்த ஹவுஸ் ஓனர் வீடு. நீங்கள் யார்? நிஷாந்த். இல்லை ப்ரோ, நான் அவன் ஃப்ரெண்டு தான். இப்போ நீங்கள் வேணால் உள்ளே வாங்க. என்ன ப்ரோ வீடு ஒரு மாதிரி இருக்கு? இல்லை ப்ரோ, வீடு ரெனோவேஷன் ஒர்க் போயிட்டுருக்கு, அதனால தான் உங்களுக்கு அப்படி தெரியுது. என்ன ப்ரோ, என்ன விஷயமா இப்போ வந்திருக்கீங்க? ப்ரோ நாங்கள் 3வது ஸ்ட்ரீட்டில் இருக்கிற அப்பார்ட்மெண்ட்டில் 2வது ஃப்ளாட்டில் இருக்கோம். அங்கே நாங்கள் இருக்கிறதுக்கு முன்னாடி ஏதாச்சும் தப்பாக நினச்சா ப்ரோ? ப்ரோ அதை என் ஃப்ரெண்டு தான் சொன்னான், நீங்கள் யார்கிட்டையும் சொல்லிட மாட்டீங்களே? ப்ரோ அதெல்லாம் பரவாயில்ல ப்ரோ, நீங்கள் சொல்லுங்கள், நாங்கள் யார்கிட்டையும் சொல்ல மாட்டோம்.
ப்ரோ சரியா 2 வருஷத்துக்கு முன்னாடி சரியாக ஞாபகம் இல்லை. ஆனால் இங்கே கேன்னு ஒரு பேர் ஆரம்பிக்கிற மாதிரி ஒருத்தர் இருந்தான். ப்ரோ கவினா? ஆமாம் ப்ரோ. ப்ரோ இந்த வெள்ளையா கண்ணாடி போட்டு குட்டையா இருப்பான்ல ப்ரோ? டேய் அவன் நட்டையா இருப்பான்டா. குட்டையா இருப்பான்டா. அவன் நெட்டையா ஒசரமா இருப்பான்டா. குட்டையா அவன் என் ஹைட்டு கூட இருக்க மாட்டான்டா அவன். அவன் குட்டியும் இல்லை நெட்டியும் இல்லை ப்ரோ. அவன் எப்படி இருப்பான்னு எனக்கே தெரில. 2 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் இருந்த அதே வீட்டில் கவின்னு ஒருத்தர் இருந்தான். அவன் வந்துட்டு தினமும் பார்க்கில் வாக்கிங் போகும்போது ச்சே என்னடா இப்படியே மாற்றிட்டாங்க அவனை. நம்ம வேணா கவின் யாருன்னு கவின்ட்டி கேட்டுருவோம். என்னடா சொல்கிற? எப்படா கமெண்ட்டை கேட்போம்? ஓய்ஜா படம் 2 தான். எனக்கு ஏதோ பயமாக இருக்குது. எனக்கு ஒரு சத்தியம் பண்ணு. ஏன்டா? பண்ணுடா. என்ன நடந்தாலும் லைட்டையும் போடக்கூடாது, ரூம் விட்டு வெளியும் போகக்கூடாது. டேய் அதான் நம்மளுக்கு அந்த மந்திரம் தெரியல. அப்புறம் என்ன? பார்த்துக்கோ. ரெடியா? கை கொடு. இங்கே யாராச்சும் இருக்கீங்களா? சிக்கனாண்டா இன்னைக்கு. உங்கள் பேர் என்ன? டேய் கேண்டில் பற்ற வைடா. எதுக்குடா என்ன கூப்பிட்ட? ஆதித்யா எதுக்குடா கூப்பிட்ட? டேய் விஜய், டேய் எங்கடா அவன்? அவன் பின்னாலடா. ஏய் டேய் விஜய், ஆதி, வாங்கடா விளையாடலாம். எனக்கு ஏதோ பயமாக இருக்குடா. டேய் பார்த்துக்கலாம்டா. ஓடா. என்னடா அந்த பேய் காயின்லாம் டாஸ் பண்ணுது? இது பேயான்னு எனக்கு டவுட்டாக இருக்குடா. உள்ள கொஞ்சம் மடக்கி தட்டு. கொஞ்சம் உள்ள மடக்கி தட்டு. என்ன இளவு ரிங் டோன்றா இது? அது ஒரு உணர்ச்சி வசத்துல. டேய் என்னடா ரத்தம்லாம் வருது? யாரா அவன்? ப்ரூஸ்லி மாதிரி அடிக்கிறான். எங்கடா அவன்? டேய் மொபைல் ஃப்ளாஷ் ஆன் பண்றா. எங்கடா அவன்? ஆளை காணோம். டேய் ஆதி, டேய் எங்கடா அவன்? டேய் விஜய், டேய் ஆதி, டேய்
டேய் டேய் டேய் நான் உன் ஃப்ரெண்டு தானடா விட்டுறா. கை கூட சொல்லிடலாமா? சொல்லிடலாம்டா. டேய் கோடோட ஒரு கோட் ஆகுதுடா. இதுவரைக்கும் கதையில் நம்மளுக்கு என்ன தெரியும்? கவின் ஒரு பொண்ணை லவ் பண்ணிருந்தான். அந்த பொண்ணு இவங்கிட்ட போய் சொல்லிட்டு மும்பை போகிறேன் ஒரு முக்கியமான வேலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு இவனை விட்டு போய்கிட்டான். அண்ட் இவன் அந்த சோகம் தாங்க முடியாமல் செத்துறான். ஆனால் உண்மையான காரணம் வந்து கிடையாது. சத்யா ஒரு பொண்ணை ஒரு நாள் பார்த்துருக்கா. அந்த பொண்ணை பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சிருச்சு. புரியல, ஏன்னா சத்யா ஒரு லெஸ்பியன். ஸோ சத்யா அந்த பொண்ணை பார்த்துட்டு அந்த பொண்ணுக்கிட்டேயே போயிட்டு எனக்கு கூட ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டான். அதுக்கு அந்த பொண்ணு முடியாதுன்ட்டாங்க. இவ உடனே சோகம் தாங்க முடியாமல் ஐயையோ அம்மம்மா அப்படின்னு கொஞ்ச நாள் வருத்தத்துலேயே இருந்தான். என்ன பண்ணுறதுன்னு தெரில. அப்புறம் அவன் நிறைய ரிசர்ச் நிறைய பண்ணதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு மும்பையில் இதுக்குன்னே தனியாக ஒரு ஆப்ரேஷன் பண்ணுறாங்க. அங்கே போனால் பொண்ணை பையனாக மாற்றிடலாம் அப்படின்னு இவ யோசிச்சா. பட் இதுக்கு நடுவில் இருக்கிறது கவின் தான். சரி என்ன பண்ணலாம், கவின்கிட்ட ஒரு முக்கியமான வேலையை நான் மும்பை போகிறேன், இன்னும் 6 monthஸில் நான் திருப்பி ரிட்டர்ன் வந்துடுவேன் அப்படின்னு போய் சொல்லிவிட்டு மும்பை போய் சக்ஸஸ்ஃபுல்லாக பயணம் மாறிட்டான். பயணம் மாறினது மட்டும் இல்லாமல் அந்த பொண்ணுக்கிட்ட போய் ஐ லவ் யூ சொல்லி ஓகே ஆகிடுச்சு. கவினுக்கு என்னடா பண்ணுறதுன்னு புரியல. பட் இருந்தாலும் நீ எப்படி இருந்தாலும் பரவாயில்ல நான் உன்னை ஏற்றுக்கிறேன்னு சொல்லும் போது அந்த பையன் முடியாது அப்படின்னு சொல்லிட்டான். நம்ம கவின் என்ன பண்ணுவான், ரொம்ப உயிரை லவ் பண்ண பொண்ணாச்சு, சோகம் தாங்க முடியாமல் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தூக்கு மாட்டி செத்துட்டான். இதுதான் உண்மையான கதை. ஸோ சத்யாவை ஞாபகப்படுத்திட்டீங்களாடா? சத்யா டேய் எங்கடா போனா? டேய் ஆதி நீ எங்கடா இருக்க? ஐயோ ஏய் டேய் என்னடா திரும்ப இருட்டாயிடுச்சு. ஒரு டேய் 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 நீ யாரா? டேய் டேய் ஹாப்பி பர்த்டே டு யூ. ஹாப்பி பர்த்டேடா. ஹாப்பி பர்த்டே விஜய். டேய் இன்னும் சாவலையடா? இளவெடுத்தவனே, பிறந்த நாளைக்கு வாழ்த்து சொல்ற, சாகரியான்னு கேட்குற. ஷிட். ஒரு வேளை நான் செத்துருவேனோ? நீ நாளைக்கு செத்துக்க. டேய் ரெடியாக வெளியே போகலாம். ஏய் சரிவா போகலாம். சீக்கிரம் வாடா. டேய் டைமாக பாடுறா, இன்னும் அவனை காணோம். ஸோ இவனோட லேட்ரா. சரி வா போலாம். ஆ என்னடா பண்ணுவான் இவன்? வா ஏங்க பாடுறா. மறுபடியும் தூங்கிட்டு இருக்க. டேய் டேய் 2 minutesடா. டேய் இரு. என்னடாச்சு? டேய் விஜய். டேய் 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 அவன் என்னடா உள்ள இருக்கான்? இங்க இருக்கானா? அப்புறம் இது யாரா? டேய்
டேய் என்னடா ஆச்சு?